உண்மை மனிதனின் வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை உண்டு. ஆனால் அவனின் மௌனம் அதனை விடவும் வலிமை வாய்ந்தது. மிகப்பெரிய ஞானிகள் எல்லோரும் மௌன நிலையில்தான் ஞானத்தை பெற்றுள்ளார்கள் என்பது யதார்த்தம். பேசுவது ஒரு கலையாக இருக்கலாம். ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மட்டுமே பேச வேண்டும். மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் மௌனமே சிறந்தது. வாய்த்திறம் மிக்கவர் பேச்சை ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்கக்கூடும். உடனடியாக அனைவரும் ஆரவாரம் செய்யக்கூடும். ஆனால் சில நாட்கள் கழித்து அவை மறக்கப்பட்டுவிடும். ஆனால் நாம் மௌனமாக இருந்து செயல்களில் நம் கவனத்தை குவித்தால் நம் புகழ் நிலைத்து நிற்கும். பல நல்ல செயல்களை நம்மால் செய்ய முடியும். இயற்கை என்பது அடிமுடி அற்றது. அது பல பிரம்மாண்டங்களையும் 50 அதிசயங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது. அதனை ஒரு கோட்பாட்டுக்குள் அடைக்க முடியாது. அந்த இயற்கையின் சக்தியை மறுப்பதோ வாத விவாதங்கள் செய்வதோ நம் தகுதிக்கு அப்பாற்பட்ட செயல். உண்மையான ஞானத்தை அடைய விரும்புபவன் அளவோடு தான் பேச வேண்டும். எதை பேசக்கூடாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்திவிட்டால் அவன் தன் புற வாழ்க்கையை நிச்சயம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அறிவில் குறைந்தவருடன் அழகாக கலந்துரையாடல் செய்யலாம். ஆனால் ஒரு நாளும் விவாதம் செய்யக்கூடாது. நம் ஆற்றலை நாமே வீணடிப்பது போன்றதுதான். வெந்நீரில் எந்த பயிரும் முளைப்பதில்லை. மௌனம் காக்கும் மனிதனே ஆற்றல் மிக்கவன். ஓயாமல் வாயாடும் பழக்கம் கொண்டவன் தன் ஆற்றலையும் செல்வாக்கையும் சேர்த்தே இழந்து விடுகிறான். நமது ஆற்றலை அல்லது சக்தியை குறிப்பிட்ட விஷயத்திற்கு பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நாம் முதலில் சக்தியை சேமிக்க வேண்டும். இதை செய்தால் மட்டுமே 5 புலன்களையும் சரியாக பயன்படுத்தி காரியத்தில் வெற்றி பெற முடியும். மௌனம் மிக உயர்வானதுதான். ஆனால் அதனை விட உயர்வானது உள்ளத்தின் மௌனம். அது பேராற்றலுடையது, மதிப்பு மிக்கது. நாவின் மௌனத்தை விட உள்ளத்தின் மௌனம் ஒரு படி மேலானது. நாக்கின் மௌனமும் உள்ளத்தின் மௌனமும் ஒன்றாக இருக்கும்பொழுதுதான் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. அது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு அமைதியை உருவாக்குகிறது, ஒரு ஒழுங்கை உருவாக்குகிறது. நம் நாக்கும் மனமும் அமைதியாக இருக்கும்போதுதான் மற்றவரின் சிறு பகைகள், வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சி, கடுஞ்சொற்கள் நம்மை பாதிக்காது. நம்மை அசைத்து பார்க்க முடியாது. உண்மை ஞானத்தை பெற்றவன் ஒரு செயலை செய்ய தயாராக இருப்பான். அவனிடம் தெளிந்த நோக்கம் இருக்கும். அதற்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்கும். தற்பெருமை, சிறுமை, தற்புகழ்ச்சி, வீம்புரை செய்பவன் எளிதில் அவனிடம் தோற்றுவிடுவான். வீம்பு பேசுவன் தன்னை பற்றி புகழ்பாடி கொண்டிருக்கும் போது அமைதியாளன் செயல் செய்ய தொடங்கி வெற்றி அடைந்து விடுவான். வீம்பு பேசுபவன் தன் வெட்டி பேச்சால் எதிரிகளை உருவாக்கும் வாய்ப்பு உருவாகிவிடும். அதனால் அந்த காரியத்திற்கு தடையும் உருவாகிவிடும். ஆனால் அமைதியாளன் எந்த தடையும் உருவாகாமல் உருவானாலும் அதனை தகர்க்கும் முழு ஆற்றலோடும் இருந்து வெற்றி காண்பான். பிறரை வசைப்பாடாதே. பிறர் உன்னை வசைப்பாடினால் பொருட்படுத்தாதே. அதற்கு எத்தகைய மதிப்பும் அளிக்காதே. நீ சொல் தாக்குதலுக்கு ஆளானால் மௌனமாயிரு. இந்த வழியில் முதலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்தினால் அதுவே பிறரை வென்றதாக முடியும். அதுவே பலருக்கு படிப்பினையையும் தந்துவிடும். நீ ஆற்றலோடு தன்னம்பிக்கை உடையவனாக வெற்றி பெற விரும்பினால் மௌனத்தின் ஆற்றலையும் அருமையையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். வளமான நலமான வாழ்க்கைக்கு மௌனம் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இசைத்தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.